இசைதான் தமிழனின் இசை. ஆனால் இந்திய மண்ணில் குறையோடி போயிருக்கும் சாதி பிரிவினை இந்த ஆதி கருவியை சாதி கருவியாக, சாவுக்கு இசைக்கும் கருவியாக மாற்றிவிட்டது. இந்த இழிநிலையை மாற்றி கரை மீது படிந்திருக்கும் கரை துடைத்து அதை கொண்டாட்டமான இசைக்கருவியாக மாற்றும் முயற்சியில் இதோ எம் பள்ளி மாணவர்கள்.
சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல படிக்கிறேன் போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிடுவோம் போல் இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே மற்றும் மீசைக்காரர்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சில்லுக்கு வார்பட்டே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தேவையுள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. நீ எங்க போறீங்க? ஆணி கொடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். வாங்க. இந்த பிரச்சனையை சந்திக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 ஏன பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். நான் உண்மையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்கிறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தான். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்ட வாங்கிக்கென்னு சொல்லுவேன். கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காலை நமக்காக 50 பேரும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்க. என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா?
அப்புறம் பரமசிவம் இல்ல, ராமசாமி இல்ல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? பண்ணாங்க உள்ள வந்து சொன்னது செய்யல. ஏய், ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா பாரு. இல்லா ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற, கொஞ்சம் லேட் ஆகுது. ஆளாளுங்க அண்ணன் வர்ற சொல்லுங்கய்யா. சீக்கிரம் முடிச்சு விடுங்க. இப்ப அடி யோசிக்க முடியா? அப்படி எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. எங்க அது என்னது? நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு? தெரியாது. என்னப்போ குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன். அப்படி என்னுடைய முரட்டத்தவத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிரிஞ்சு போல வன்முறை இறங்கிய ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன வந்து ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓர போயிட்டு இருக்க, ரொம்ப ஓர போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டு இருக்கா? என்ன நடந்துருக்கு? இது என்னோட வீட்டு பக்கம் கண்ட வாய் பண்ணியாம போயிட்டு பாக்குறா. Put the fucking lights on! இது முடிவில்லடா, ஆரம்பம். Listen to me,
Listen to me.